ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னவோ நிறையா வச்சுருக்கேன்றது பார்க்குறீங்களா? இது எல்லாமே வந்து நான் பண்ணது கிடையாது. என்னோடய சிஸ்டர் தான் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி மிளகா வத்தல், அப்புறம் மணத்தக்காளி வத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த முறையும் வந்து அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து அவங்க போட்ட அந்த மிளகா வத்தல். இந்த வத்தலை வந்து இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றது தெரியல. எனக்கா வந்து நான் யூஸ் பண்ணுறது கம்மியான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவேன் மிளகா வத்தலை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா சுண்டக்காய் வத்தல். இதுவுமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 8லேருந்து ஒரு 10 மாதம் கண்டிப்பாக வரும். அவங்க என்னோடய சிஸ்டர் வருஷம் வருஷம் வந்து மெனக்கட்டன் இதுக்காகவே வந்து அவங்க நெய்வேலியில் இருக்காங்க. அவங்க வந்து வடலூர் சந்தையில் போயிட்டு, செவ்வாய் சந்தைன்னு இருக்கும், அதில் போயிட்டு வந்து இது எல்லாமே வந்து பொருட்களை மெனக்கட்டு வாங்கி எங்கள் எல்லாருக்காகவுமே வந்து அவங்க போட்டு தருவாங்க. அதை வந்து நாங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் அவங்க அதை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி, அதை மோரில் ஊற வச்சு, அதுக்கான ப்ராசஸிங் மெத்தட் எல்லாமே வந்து பண்ணி அவங்களே வந்து கைப்பட எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இப்போ நம்ம அதை பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலேருந்து போட்டு வச்சா அதோடைய வாசம் கெட்டு போகாது. அதே மாதிரி அதோடய கன்சிஸ்டன்சி ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வைக்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அடுத்தது வந்து மிளகா வத்தல் வந்து இப்போதைக்கு போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டோம். எனக்கா இது உள்ளார போயிட்டு செட் ஆகாது, அதனால வந்து 2 பாத்திரம் தேவைப்படுது. அடுத்தது கண்ணாடி பாட்டிலையும் நம்ம வந்து போட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளார அடங்காமல் வெளியில் மிளகாவுடைய காம்பெல்லாம் நீட்டிகிட்ருக்கு. ஸோ இப்படி ஒரு வழியாக வந்து உள்ளார வச்சு சமாளித்து அதை போட்டு நல்லா டைட்டன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சில்வர் பாத்திரத்தில் இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்னொரு பாட்டிலுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சுட்டா அதோடைய ஸ்மெல் அண்ட் அதோடைய கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி யாருனா வந்து போட்டு கொடுத்துருக்காங்களான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.